தளபதியார் வருகிறார். தளபதியார் வருகிறார். தளபதி வணக்கம் வணக்கம். நல்ல முறையில் இருக்க வேண்டும். தளபதியாரே, நோக்கம் இந்த தினத்தில் அயல்நாடு சென்று என்னுடைய மகன் பட்டப்படிப்பு முடித்து தாயகம் எதிர்நோக்கி வருகிறார். நீங்கள் இருவரும் நீண்ட காலம் சுகமாக வாழ வேண்டும் என்று என்னுடைய நாவார யார் வர யார் போறாங்க கூட உள்ள போடா என்ன பேசுறாங்க தெரியுமா? அது கூட தெரியாம பண்ணி என்னடா லூசு நீ என்னடா சோடா முண்டை நீ என்ன ஆறு சோடா முண்டை யாரு போடா ஆறு சோடா முண்டை அவங்க என்ன பேசுறாங்க அது கூட உங்களுக்கு தெரியல. சரி நீங்க வாப்பா. அவர் யாரு? தந்தை. அப்பா தான அவரு? ஆமா. அவங்க யாரு? தங்கச்சி. நீங்க ரெண்டு பேரும் உங்க அப்பா வணங்கினீங்க. அந்நேரப்ப தூங்குறோம் போய் மூச்சுங்க உங்கள்கிட்ட சொல்றாங்க. தூங்குறோம் போய் ஆமா என்னன்னு தெரியுமா? குசு குசுன்னு பேசுறான். என்னன்னு பேசுறான்? உங்க ரெண்டு பேரும் பார்த்து ஆம்பளை பண்ணாட்டின்றாங்க. விளக்கமா சொல்லணும். அவங்கதான் தெரியாம கேட்டாங்க. ஆம்பளை மொண்டாட்டின்னு கேட்டாங்களே, உனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்லடா. சொல்ல வேண்டியது உங்க ஆம்பளை மொண்டாட்டி இல்ல, பொண்டாட்டி ஆம்பளைன்னு சொல்ல. நாட்டு மக்களுக்கு தெரியாமல் இருக்கு. இவனுக்கு கூட தெரியாது இருக்கலாம். பொண்டாட்டி எத்த பச்சுக்கிறா சாபாது பாருங்கண்ணா. இப்படி சொல்றேன். நீ தப்பா நினைக்காது. உங்க ரெண்டு பேரும் ஆம்பளை மொண்டாட்டி கிடையாது. ஆனா அந்த ஊமிங்கோ எப்படியா பண்ண அயல்நாடு சென்றாய பட்டப்படிப்பெல்லாம் முடித்து விட்டாயா? எங்க போய் வந்த? அயல்நாடு சென்று எனக்கு ஒரு சந்தேகம். வெளிநாடு போனீங்களே, ஆமா, அங்கெல்லாம் ஒரு குவார்டர் எவ்வளவு விற்கிறாங்க பிள்ளைங்க? நான் படிக்கிறதுக்கு போனா இல்ல கோட்டை கேட்கறதுக்கு போனா? நீ லீவு நாள்ல கூட பார்த்தல? எனக்கு அந்த வாடெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க பட்ட படிப்புக்காக போனீங்க. ஆமா. நீங்க சரியா படிச்சீங்களா இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதனால ஒரு சில கேள்வி கேளு. சீக்கிரம் சொல்ல முடியுமா? கேளுடா. அடங்க அனாவசியமா சொல்றேன்டா. ஒரு கேள்வி என்ன? 1000 கேள்வி கேளு. ஐயா, குஸ்டின் நம்பர் 1. குஸ்டின் நம்பர் 1. அதான். ஐயா, கரு ஏறிய முட்டிக்கும் இத உட்காந்துங்கிற நம்ம பேண்ட் சிப்பிக்கு என்ன வித்தியாசம்? கரு ஏறிய முட்டைக்கும் அத உட்காந்துங்கிற நம்ம பேண்ட் சிப்பிக்கு என்ன வித்தியாசம்?
குழந்தை சிப்பிக்கும் என்ன வித்தியாசம்? கரு ஏறிய முட்டைக்கும் அவன் பேண்ட் சிப்பி. அவன் கேள்விக்கு எதுக்கு பதில் தெரியல சொல்லு. பதில் தெரியல நீ சேர்த்து போட. ஐயா நான் என்ன கேள்வி கேட்டேன்? கரு ஏறிய முட்டைக்கும் இந்த பையன் கடை சின்ன பையன் அவனுடைய பேண்ட் சிப்பிக்கும் என்ன அர்த்தம் கேட்க? கரு ஏறி முட்டி வச்சா என்ன வரும்? கோழி குச்சி வரும். இவன் சிப்பி தந்தா கேள்வி கேட்டா எல்லாருக்கும் சிந்திக்கிற மாதிரி கேட்கணும். இப்ப இது அழகு மாதிரியா இருக்குது. தேவையில்லாது. கொஸ்டின் நம்பர் 2 ஐயா 400 ரூபாய்க்கு பழம் வாங்கினேன். 400 ரூபாய்க்கு பழம் வாங்கினேன். 300 ரூபாய்க்கு வித்தேன். 300 ரூபாய்க்கு வித்தேன். எவ்வளவு லாபம் வரும்? அவட போறம்போக்கு நான் 100 ரூபாய் நஷ்டம்டா. 200 ரூபாய் லாபம் வந்தேன். 200 ரூபாய் லாபம் வந்தா சத்தியமா விட்டுனா 400 ரூபாய்க்கு பழம் வாங்கினேன். 300 ரூபாய்க்கு வித்தேன். 100 ரூபாய் உனக்கு நஷ்டம்டா பாவி. 200 ரூபாய் லாபம் வந்தேன். எப்படி லாபம் வந்து? உனக்கு தெரியுமா தெரியாது? தெரியாது சொல்லு. நான் எவ்வளவுக்கு பழம் வாங்கினேன்? 400 ரூபாய்க்கு. அதே தான் வாங்கினேன். எவ்வளவுக்கு வாங்கினேன்? 400 ரூபாய்க்கு. 400 ரூபாய்க்கு பழம் வாங்கினேன். ஓ 400 ரூபாய்க்கு பழம் வாங்கினேன். 400 ரூபாய்க்கு பழம் வாங்கினேன். 300 ரூபாய்க்கு வித்தா ஏன் இந்த 200 ரூபாய் லாபம் வராது? அப்ப நீ வாங்கல பழம் 100 ரூபாய்க்கா? 400 ரூபாய் சொன்னியா? அதான் 400 ரூபாய் தான். நீ 100 ரூபாய்க்கு பழம் வாங்கின. ஆமா 300 ரூபாய்க்கு வித்த. 200 ரூபாய் லாபம் தான். சரி கடைசி கேள்வி கேட்டு போறேன். ஐயா இந்த இடத்த ஒரு பெண்ணை கொலை பண்ணி போட்டு கொலை பண்ணி போட்டாங்க. பொதுமக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. போலீஸ்காரும் வந்துட்டாங்க. மொத்த பேருமா ஒண்ணு சேர்ந்து போன் பண்ணி 108 ஆம்புலன்ஸ் வர வச்சாங்க. 108 ஆம்புலன்ஸ் சத்தியமா கிடையாதுமா, ஒரே ஆம்புலன்ஸ் தாமா. ஒரு பாடி ஏற்றத்துக்கு அத்தனை ஆம்புலன்ஸ் வரும். அதுக்கு பேர் 108. அதுல அந்த பாடி ஏற்றிட்டாங்க. அது எங்க போகும்? எங்க போகும்? மருத்துவமனைக்கு போகும். மருத்துவமனைக்கு செல்லும். அப்புறம் அதன் பிறகு வீட்டுக்கு செல்லும். அதன் பிறகு இடுகாடு செல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு போகும். அந்த சுடுகாட்டுல உங்களுக்கு கொண்டு போய் வைக்காது. எங்க போகணும்னு சொன்னேன்? முதல்ல மருத்துவமனைக்கு போவோம். ஆய்வு முடிந்த உடனே நேரா வீட்டுக்கு போவோம். வீட்டுல இருந்து இடுகாடுக்கு போவோம். எடுக்கா அந்த பாடி ஹாஸ்பிட்டலுக்கும் போகாது. அது சொந்தக்கார வீட்டுக்கும் போகாது. அது சுடுகாட்டுக்கும் போகாது. அந்த பாடி ஜாக்கெட் உள்ளதான். எந்த பாடியா? நீ எந்த பாடி சொன்ன? டெட் பாடி. நான் போட்டு பாடி சொல்றேன். இப்பொழுது கலையிலே சிறந்த கலை முருகை கலை. ஒரு சண்டை வந்து ஒன்று எந்த கலையும் எழுத முடியாது. முருகை கலைக்கெல்லாம் நம்மள ஒரே கேட்கலாம். நாட்டிய கலை கோபுரவட்ட அடியா அது என்ன பின்னி பயமாடா உழுக்கிறதுக்கு? கமர் நாட்டி இல்ல அது பின்னி பயமா உழுக்கிறதுக்கு? அவன் என்ன சொல்றான் பாரு. ஐயா தப்பாவே நினைக்காத. அந்த நாட்டுக்கு பார்த்து நீங்க தூங்கி போட்டீங்க. நான் தூங்கிட்டேன். அதான் நான் தண்ணி சொல்லிட்டேன். கூப்பிடுற வட்டான். வணக்கம் மகாராணி.
சிறப்பா இருக்க வேண்டும். வணக்கம் இளவரசே. வாழ்க உடைய கலை. வணக்கம் இளவரசி அம்மா. வணக்கண்ணா தம்பி. டேய், வந்துட்டா தம்பி டேய் பையா. அதோக நம்பர் அங்க போ. வணக்கம் மாமா. என்னடா பையா? பையாவா அடி உன்னை எதுக்கு கை வச்சு பேசாதம்மா. வேணா வேணா. ஏய், உன்னை எதுக்கு ஆச்சுமா? இது அவையில இறப்பது யாரு? உங்க தலையாயிட்டு அந்த மாதிரி தான் நாங்க என்ன பண்ண போறோம்? இருப்பது யார் தெரியுமா? இந்த அவையில அழகா ஆடணும், அழகா பாடணும். அப்படியே ஆகட்டும். என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்றேன்? நீ எதுவும் சொல்ல மாட்டேன். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ யாரு? நான் யாரு? ஐயோ இல்லடி அம்மா, ஐயோ தமிழே பாண்டியரே பாண்டி
வணக்கம் மாமா. கோணி எதற்காக அவையில் அழகா ஆடணும், அழகா பாடணும். ராத்திரி நேரத்தில்